சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே தொலைநோக்கி போன்ற எந்த நவீன கருவிகளும் இல்லாத காலத்தில் பூமியை சுற்றி இயங்கும் 9 கிரகங்களை ஆராய்ந்து அவற்றை நவக்கிரகம் என கோவில்களில் சிலைகளாக நிறுவியவர்கள் பண்டைய தமிழர்கள். அவர்கள் கண்ட ஆன்மீக மற்றும் வானியல் அறிவை எக்காலத்திலும் பாதுகாக்கும் வகையில் அதை வழிபாட்டு முறையாக மாற்றினர். அதனால்தான் அனைத்து சிவன் ஆலயங்களிலும் நவக்கிரகங்கள் குறிப்பிட்ட திசை அமைப்பில் நிறுவப்பட்டுள்ளன. அதில் நடுவில் இருப்பது சூரியன். சூரியனுக்கு கிழக்கில் சுக்கிரன், மேற்கில் சனி, வடக்கில் குரு, தெற்கில் செவ்வாய், வடகிழக்கில் புதன், தென்கிழக்கில் சந்திரன், வடமேற்கில் கேது, தென்மேற்கில் ராகு. இந்த திசை அமைப்பு சாதாரணமானது அல்ல. அறிவியல் புரிதலுடன் உருவாக்கப்பட்ட ஆன்மீக வடிவம் இது. ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்றுடன் ஒன்று கலந்திருக்கிறது என்பதற்கு இதைவிட தெளிவான உதாரணம் வேறு என்ன இருக்க முடியும்? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். சக்தி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.